கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்கள் யாவரோடும் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இந்த நாளுடைய ஆறுதலின் வார்த்தையை கேட்கலாமா? அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் எழுதின முதலாவது நிருபம், அதன் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்ததுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். பாருங்க அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை எப்படி பாவித்து எப்படி நம்மை அவர் எடுக்கிறார். பரிசுத்த ஜனமாகவும் அவருக்கென்று சொந்த ஜனமாக தேவன் நம்மை அவரோடு கூட அவர் எடுத்திருக்கிறார். ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு ஜனங்கள் நீங்களும் நான். உலகத்துல எத்தனையோ பழக்கங்களை உடையவர்கள் இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தான் நீ என்னுடைய சொந்த ஜனம் என்று சொல்லி ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். அன்பானவர்களே, நிறைய பேரு நீங்க பார்ப்பீங்க, அது சபையா இருக்கட்டும், இல்ல ஒரு பொது நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, பின்னாடி உட்காருவாங்க. அதே போல மறைந்து மறைந்து இருப்பாங்க. எல்லாரோடும் அவங்க கலந்து இருக்க மாட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரோடும் பழகாத அந்த ஒரு குணாதிசயம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை. அவங்களுடைய படிப்பா இருக்கட்டும், அவங்களுடைய நிறமா இருக்கட்டும், அவங்களுடைய அந்த ஸ்டேட்டஸா இருக்கட்டும், எல்லாவற்றையும் பார்த்து நான் அவங்கள போல இல்லை, நான் அப்படி இல்லை வசதி, நான் அவங்கள போல எனக்கு நல்ல சரீர உருவம் இல்லை, நான் அவங்கள போல கலர் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்குள்ள நிறைய நேரங்களில் தாழ்வு மனப்பான்மை. அந்த தாழ்வு மனப்பான்மை நம்ம பின்னலுக்கு தள்ளிவிடும். அந்த தாழ்வு மனப்பான்மை நம்மை தனிமைப்படுத்திவிடும். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, உங்களை என்னுடைய சந்ததி, என்னுடைய ஜனம், பரிசுத்த ஜனம், தெரிந்தெடுத்து ராஜரீக ஆசாரியத்துவத்தை உடையவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் எவ்வளவு அழகா வர்ணிக்கிறார். அன்பானவர்களே, நம்ம நிறைய நேரத்துல நிறைய பேரால நம்ம மதிப்பற்றவர்களாய் நம்ம மாறுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மளுடைய நிலைமைகளை பார்த்து சிலர் நமக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஒரு நல்ல செல்வந்தர் ஒருத்தரை போய் வாழ்த்துறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபங்க்ஷன்ல வாழ்த்துறாங்கன்னா அவங்களை விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. ஒரு கொஞ்சம் வசதியற்றவங்க அப்படின்னு சொன்னா அவங்கள கண்டுக்கிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, நான் அவங்கள பார்த்து சொல்றேன், உலகம் ஒரு வேளை இன்னைக்கு நம்மளை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை மதிப்புக்கு உரியவர்களாய் ஒரு நாள் கர்த்தர் நிச்சயம் மாற்றுவார், நிச்சயம் மாற்றுவார். அன்பானவர்களே, ஆண்டவர் பாருங்க, தம்முடைய பிள்ளைகளை எல்லாம் தேவன் எப்படி பார்க்கிறார்னா, விலையேற பெற்றவர்களாய் தேவன் பார்க்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க எந்த நேரத்துல தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு வருகிறதோ அப்பொழுதே நீங்க அடுத்த ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்கணும்னு சொல்லி நினைப்பது தாமதமாகும். நம்ம தாழ்மையாய் இருப்பது நல்லது, அது ஒரு நல்ல பண்பு. ஒரு தாழ்மையாய் நம்ம இருப்பது ஒரு சிறந்த பண்பு. ஆனா தாழ்வு மனப்பான்மையோடு கூட இருப்பது அது நம்முடைய சரீரத்தின் ஒரு ஊனமாகவே அது பார்க்க முடியும். அன்பானவர்களே, நம்ம சரீரத்தில் ஒரு ஊனம் அப்படின்னு சொன்னா நம்மளால சிறிய வேலைகளை செய்ய முடியாது. ஆனா நல்ல பண்புகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். நான் உங்களை பார்த்து சொல்றேன், நான் பாவி அப்படின்னு சொல்லி பரிசுத்தத்திற்கு நான் தூரமாகாம நான் இருக்கணும். அதே போல நான் பரிசுத்தவான்
அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நான் பாவத்தோடு சேர்ந்து நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறாரு. அன்பானவர்களே, நிறைய நேரத்தில் சொல்லுவோம், நான் பாவி, நான் ஒண்ணும் இல்லை, நான் தூசி, நான் அழுக்கு, நான் குப்பை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, கர்த்தரை விட்டு தூரம் போயிடக்கூடாது. அதே போல நான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி பாவத்தோடு கூட சேர்ந்து நான் நின்று விடக்கூடாது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தாழ்மை அவசியம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். ஆனால் தாழ்வு மனப்பான்மை தேவன் நம்மிடத்திலிருந்து களையும்படியாக தேவன் நம்ம எப்படி கூப்பிடுகிறார், அவருடைய சொந்த ஜனம் என்று சொல்லி கூப்பிடுகிறார். உங்களை தானே தேவன் சொந்த ஜனம் சொல்றார். உங்களை தானே கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரியத்துவத்தை உடையவர்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நம்ம பொது இடங்களிலேயும் இல்ல நம்ம ஆலயங்களிலேயும் ஒருவருக்கு ஒருவர் பேசி ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் நமக்கு அவருடைய பிள்ளைகள் என்கின்றதான ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகினால தாழ்வு மனப்பான்மையை களைவோம். தாழ்மையுடையவர்களாய் ஒவ்வொரு நேரங்களிலும் தேவனை பற்றி கொண்டு அவருடைய பிள்ளை என்கின்ற அங்கீகாரத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் நாம் முன்னெடுப்போம். கர்த்தர் உங்களை ஒரு நாள் நிச்சயம் உயர்த்துவார். கட்டாயம் தேவன் நீங்கள் உயர்ந்திருப்பதை தேவன் அநேகருக்கு முன்பாக உங்களை வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஒரு ஜெபம் பண்ணுவா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளிலும் தகப்பனே, அப்பா, நீர் எங்களை தெரிந்தெடுத்த சந்ததியாக நீர் இந்த உலகத்திலே எங்களை மாற்றி வைத்திருக்கிறீர். அப்பா, பரிசுத்த ஜாதியாகவும் ஆண்டவரே உம்முடைய சொந்த ஜனமாக எங்களை நீங்க தெரிந்தெடுத்திருக்கிறீங்கப்பா. ஒருவேளை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு சொன்னா அவைகளை களைந்து போடவும் கர்த்தருடைய மகன் மகள் என்கிற ஒரு பெரிய அந்த ஆண்டவருடைய அத்தாரிட்டியில ஒவ்வொரு காரியத்தை செய்ய நீங்க உதவி செஞ்சிருங்கன்னு சொல்லி செபிக்கிறப்பா. ஆண்டவரே, மதிப்பற்ற ஆண்டவரே அப்பா, எங்க நிலைமைகளை எல்லாம் மதிப்புடைய உடைய ஒரு ஆண்டவரே அப்பா நிலையாய் கர்த்தருடைய ஒவ்வொருவரையும் நிறுத்திடுங்கன்னு சொல்லி நான் செபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த நாள் இவர்களுக்கு இனிய நாளாய், ஜெயத்தினாலாய், ஆண்டவரே நன்மை நாளாய் மாறும் சொல்லி செபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.